வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வரும் பணம் ஆஸ்வசும தொடர்பில் மக்களுக்கு அறிவித்தல். இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம். யாழ்ப்பாணத்தில் கருங்குளவி தாக்குதல், 67 வயது முதியவர் உயிரிழப்பு. பேருந்துக்குள் இளைஞனின் விபரீத முடிவு. அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பாரியளவு பணம், வெளியான முக்கிய அறிக்கை. எல்னினோ தாக்கத்தினால் இலங்கைக்கு ஏற்படவுள்ள கடுமையான பாதிப்பு. பொதுமக்களை துன்புறுத்தும் போலீசார் கடுமையாகும் சட்ட நடவடிக்கை. பாதுகாப்பை உறுதி செய்யும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம், கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். 2026 ஜூலை மாதத்துக்கான 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான அஸ்வசும முதியோர் கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளது. அதன்படி முதற்கட்ட திங்கள் 6,21,638 முதியோர்களுக்காக 310,81,90,00,000 ரூபாய் நிதியும், இரண்டாம் கட்ட திங்கள் 77,324 முதியோர்களுக்காக 38,66,20,000 ரூபாவும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டு கட்டங்களிலும் 6,98,962 பயனாளிகளுக்கு மொத்தமாக 349,48,10,00,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பயனாளிகள் இன்று முதல் தங்களுக்கான கொடுப்பனவை ஆஸ்வசும வங்கிக் கணக்குகளூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைவாக இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு விலை திருத்தம் மேற்கொள்ளப்படும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று காலை உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. அதன்படி WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.71 வீதம் குறைந்து 82.16 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. பிராண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலையும் 1.16 வீதம் குறைந்து 88 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. அத்துடன் முர்பான் ரக கச்சா எண்ணெய் விலையும் 2.60 வீதம் சரிவடைந்துள்ளது. அவ்வகையான கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 85.71 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது பெற்றுள்ள லாபத்தை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஆயத்தங்கள் எதுவும் இல்லை என அதன் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்தார். அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கருத்து தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் புங்குடுதீவு பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான 67 வயதுடைய முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தை சேர்ந்த கிறிஸ்தோத்திரம் பிரான்சிஸ் ஷேர்ஜெல் வயது 67 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிடைத்த தகவலின்படி சம்பவத்தன்று அவர் புங்குடுதீவு காட்டுப்பகுதிக்கு பனை வெட்டும் பணிக்காக சென்றிருந்தபோது கருக்குளவி கூட்டின் தாக்குதலுக்கு உள்ளாகி பல இடங்களில் கொட்டுக்காயங்களுக்கு ஆளாகியுள்ளார். இதையடுத்து அவரது மகன் உடனடியாக அவரை புங்குடுதீவு வைத்தியசாலைக்கு அனுமதித்த போதும் அங்கு ஆரம்ப சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருந்ததனால் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை முயற்சிகளும் பலன் அளிக்காமல் அவர் நேற்று இரவு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனையையும் மரண விசாரணையையும் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலையமைப்பில் உள்ள ஆடை தொழிற்சாலையொன்றில் வாகன ஓட்டுநராக பணியாற்றிய இளைஞன் தவறாக முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். பேருந்துக்குள் தூக்கிட்டு அவர் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான பேருந்துக்குள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் மாஸ்பொத போகொடை பிரதேசத்தை சேர்ந்த 28 வயதான சுரேஷ் காரியவசம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் கட்டுநாயக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வருவாய் மற்றும் மானியங்கள் 27% அதிகரித்து 2.956 டிரில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளது. நிதி அமைச்சு நிதி கொள்கை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள பொது நிதி ஆய்வறிக்கையின்படி இக்காலப்பகுதியில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு பதிலாக 9.5 பில்லியன் ரூபாய் உபரி பதிவாகியுள்ளது. 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியில் 405.6 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவாகியிருந்தது.
இருப்பினும் இம்முறை உபரி பதிவாகியமைக்கு அரசு வருமானம் 27% அதிகரித்தமையும் அரசு செலவினங்கள் சீரமைக்கப்பட்டமையுமே முக்கிய காரணம் என அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கு இடையில் 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வரி வருவாய் 2710.6 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் 75.9% அதிகரிப்பாகும். இதன்படி ஆண்டின் மொத்த வரி வருவாய் இலக்கான 4.91 டிரில்லியன் ரூபாவில் 55.2% முதல் 6 மாதங்களிலேயே அரசாங்கம் எட்டியுள்ளது. வரி வருவாயில் அதிக பங்களிப்பை இலங்கை சுங்கம் வழங்கியுள்ளதுடன் இது 1290 பில்லியன் ரூபாவை சேகரித்துள்ளது. இது மொத்த வரி வருவாயில் சுமார் 48% ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சுங்கத்தால் சேகரிக்கப்பட்ட மொத்த வரி வருவாயில் 63% மோட்டார் வாகன இறக்குமதி வரியிலிருந்தே பெறப்பட்டுள்ளதாக வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் சேகரிக்கப்பட்ட வருவாயில் வருமான வரி முக்கிய இடத்தை பிடித்துள்ளதுடன் அது 568.4 பில்லியன் ரூபாய் வருவாயை எட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எல்னினோ நிலைமையின் தாக்கம் காரணமாக எதிர்வரும் 2 மாதங்களுக்குள் எதிர்பாராத பாதிப்பு ஏற்படலாம் என சிரேஷ்ட பேராசிரியர் புத்தி மாரம்பே தெரிவித்துள்ளார். எதிர்பாராத விதமாக வறண்ட காலநிலை அதிகரிக்கக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் அசாதாரண காலநிலை நிலைகளை உருவாக்கும் எல் நினோ நிகழ்வு இம்முறை கடுமையான ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடும்போது உயர் வெப்பநிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த காலநிலை பயிர் செய்கைக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எல்னினோ நிலைமையினால் பயிர் செய்கைக்கு ஏற்படும் தாக்கங்களை குறைத்துக் கொள்வதற்கு விவசாய அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைவாக செயல்படுவது அவசியமாகும் எனவும் பேராசிரியர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களை துன்புறுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறித்து கிடைக்கும் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வத்துப்பட்டிவெல பகுதியில் சில நாட்களுக்கு முன்னர் கடையொன்றின் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளின் அப்புறப்படுத்துமாறு கூறி மோட்டார் சைக்கிள் சாரதியை திட்டி தீர்த்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் குறித்த விசாரணை நடத்தப்பட்டு அவரது சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நெட்டம்புவ போலீஸ் நிலையத்திலும் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரின் சேவை இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. எனவே அந்த உப போலீஸ் பரிசோதகர் மோட்டார் சைக்கிள் சாரதியிடம் வேண்டுமானால் இந்த சீருடியை நீயே போட்டுக்கள் என்று கூறும் காட்சிகள் அடங்கிய காணொளி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த உப போலீஸ் பரிசோதகரின் பணி உடனடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பின் நிலைமை குறித்து கடற்தொழிலாளர்களுக்கு வளிமண்டலவிய திணைக்களத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கடற்தொழிலில் மற்றும் நேரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கசந்த ஹகவத்தவின் அறிவிப்பில் மேலும் காங்கேசன்துறையிலிருந்து மன்னார் ஊடாக கற்பட்டி வரையிலான கடற்பரப்பிலும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் அப்பகுதிகளில் மீன்பிடிக்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது சிறந்தது என்றும் குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்கனவே மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள கடற்தொழிலாளர்கள் உடனடியாக பாதுகாப்பான முறையில் கரைக்கு திரும்புவதும் அவசியமாகும். மேற்குறிப்பிட்ட 2 பகுதிகளை தவிர நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து கடல் சீற்றமாக காணப்படலாம். இப்பகுதிகளில் மீன்பிடி தடை விதிக்கப்படவில்லை என்றாலும் வானிலை மற்றும் கடலின் சீற்றத்தை கவனத்தில் கொண்டு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே தொழிலுக்கு செல்லவும். கடற்தொழிலாளர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கும் திடீர் முடிவாக இது அமைந்த போதிலும் கடற்தொழிலாளர்களின் உயிரை பாதுகாப்பது படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுமே முதன்மையான நோக்கமாகும். எனவே மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்படும் போது தொழிலில் ஈடுபடும் போதும் கரைக்கு திரும்பும் போது மீனவர்கள் தவறாது மிதவை அங்கிகளை அணியுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.